இன்னைக்கு நடந்ததை வச்சு பார்த்தா பிரக்யாவோட சந்தேகம் உண்மைன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த நிக்கிலுக்கும் இந்த தனுவுக்கும் நடுவுல ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் அந்த பையன் நம்ம ஆலியாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு மறுத்திருக்கான். பாட்டி, நீங்க சொல்றது சரிதான். இதுக்கு மேலேயும் நாம யோசிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அந்த நிக்கல நாம ஒவ்வொரு நிமிஷமும் க்ளோஸா வாட்ச் பண்ணணும். அப்பதான் நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 நாள்ல எல்லா உண்மையும் வெளியில வரதான் போகுது. அம்மோ, என்ன யோசிச்சுட்டு இருக்க? பிரபா, நாம யோசிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம். இப்ப ஆலியாவும் தனுவும் என்ன யோசிப்பாங்க அதை தெரிஞ்சுக்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். எல்லாரும் முன்னாடி இதை பேசி நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். தனுவும் ஆலியாவும் இந்நேரத்துக்கு அலர்ட் ஆயிருப்பாங்க. அவங்க மாட்டிக்காம இருக்கிற எல்லா ப்ரூஃபையும் அழிக்க பார்ப்பாங்க. ஐம் ஷூர் அபவுட் இட். அம்மு சொல்றது சரிதான். எல்லாரும் முன்னாடியே நாம இன்னைக்கு ஆலியா கல்யாணத்தை பத்தி பேசுனது சரியில்லையோன்னு தோணுது. நடந்தது நடந்து போச்சு. நாம உடனே அடுத்து ஏதாவது செஞ்சாகணும். அவங்க 3 பேருக்கும் யோசிக்கிறதுக்கு டைமே கொடுக்க கூடாது. ஆனா பாட்டி, நிக்கல் எதுக்காக ஆலியாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா நாளைக்கு நம்ம கிட்ட அவன் என்ன ரீசன் சொல்ல போறான்? ஒருவேளை இந்த பிரஷர்ல என்ன பண்றதுன்னு தெரியாம நாளைக்கு அவனே உண்மையை சொன்னாலும் சொல்லலாம். இட்ஸ் பாசிபிள்னா? என்ன பேசுற பிரபா? நேத்து வரைக்கும் வாயை திறக்காதவ இன்னைக்கு மட்டும் உண்மையை சொல்லிட்டு போறானா என்ன? அது மட்டும் இல்லாம ஆலியாவும் தனுவும் முட்டாளா என்ன? நிக்கல் அவங்க பேச விட்டுருவாங்களா? நீ வேணா பாத்துட்டே இரு. நாளைக்கு நிக்கல் இங்க வரவே மாட்டான். ஒன்னு அவன் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுவான், இல்ல ஊர்லயே இல்லன்னு சொல்லி போய் சொல்லுவான். ஆமா, நாம 3 பேர் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு. பிரக்யா ஏன் இன்னும் வரல? இருங்க பாட்டி, நான் போய் பார்த்துட்டு வரேன். வேணாம், நீ போக வேண்டாம். அக்கா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். எங்க இருக்கா? பாட்டி, அது ஒண்ணும் இல்ல. நிக்கல் ஆலியாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்ல, அதனால மாமா அப்செட்டா இருப்பாரு. அதான் அக்கா மாமா கூடவே இருந்து அவரை கன்வின்ஸ் பண்ண போயிருக்கா. இந்த வீட்ல என்ன நடக்குது? நீங்களும் ஆரம்பிச்சிடாதீங்க ராஜனா. ஏற்கனவே நான் செம்ம கடுப்புல இருக்கேன். அப்புறம் ஏதாவது சொல்லிட்டேன்னா உங்க மனசு கஷ்டப்படும். சோ ப்ளீஸ். சரி ஓகே. நீங்க 2 பேரும் சுயநலமா உங்களை பத்தி மட்டும் தான் யோசிப்பேன்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல. என்கிட்ட எதையும் ஷேர் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா பண்ண வேண்டாம். நானும் இனிமே என்ன பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிறேன். ஓகே ராஜனா, இருங்க ப்ளீஸ். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் டென்ஷன்ல இருக்கும்போது எப்படி எல்லாம் இருப்பேன், கோவம் வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தோம். நீங்க இப்படி எல்லாம் பண்ணலாமா? என்ன வேற என்ன பண்ண சொல்ற? கொண்டாட சொல்றியா? என் தங்கச்சிக்கு கல்யாணம், அது எனக்கு தெரியாதுன்னு தண்டோரா போட சொல்றியா? இத பத்தி என்கிட்ட சொல்லணும்னு உங்க யாருக்கும் தோணல? இன்னைக்கு ஏதோ எதாச்சும் அங்க வந்ததால விஷயம் தெரிஞ்சது. இல்லனா நேரா மண்டபத்துக்கு கூப்பிட்டு அச்சத போட சொல்லிருப்பீங்களா? ராஜனா, அப்படிலாம் எதுவுமே இல்ல. ஆக்சுவலா ஆலியாக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல. இந்த விஷயத்தை நாங்களே உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தோம். நீங்க பிஸியா இருந்தீங்க, அதான் சொல்லல. நீங்க 2 பேரும் இவ்வளவு யோசிக்கிறவங்களா இருந்திருந்தா பிரச்சனை இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஏன்னா இந்த கல்யாண விஷயம் வெறும் கல்யாண விஷயமா மட்டும் எனக்கு தெரியல, வேற மாதிரி இருக்கு. என்னவோ போங்க, இது என்னோட பிரச்சனையும் இல்ல, நான் இதுல தலையிட போறதும் இல்ல. அந்த நிக்கில் பாக்குற அளவுக்கு நல்லவனா எனக்கு தெரியல. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அந்த ஃபைலை கொடு. எல்லா மீட்டிங்ஸையும் கேன்சல் பண்ணிடு. ஆல் ரைட் சார். எனக்கு வாட் இஸ் இட்? சார், நீங்க சொன்ன அந்த மண்டே. கவிதா, எஸ் சார். நம்ம எதிர ஏதோ பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். போய் கொஞ்சம் என்னன்னு பாரு. ஓகே சார். அத்தை, நீங்க ஏன் இவ்வளவு வருத்தமா இருக்கீங்க? அந்த பையன் நம்ம ஆலியாவுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாதவன். நம்ம ஆலியா மாதிரி நல்ல பொண்ணு எங்க தன்னாலும் கிடைக்கவே மாட்டா. என்ன கேட்டீங்கன்னா, அந்த பையனை கொஞ்சம் கூட அறிவே இல்லை. அதான் நம்ம ஆலியா வேண்டான்னு சொல்லிட்டா. இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. இவன் இல்லைன்னா இன்னொருத்தன் வரப்போறான். நீங்க கவலைப்படாதீங்க. ஆலியாக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதா கஷ்டம். சுயம்வரமே நடத்திட மாட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாம நிக்கில் இன்னும் ரீசனே சொல்லலையே. ஒருவேளை அவன் ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லலாம்னு நினைச்சிருக்கலாம். அவன் ஃபேமிலிக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னா நாளைக்கே வந்து ஓகே சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பாட்டி ப்ளீஸ், நீங்க இப்படி டல்லா இருக்காதீங்க. கம் ஆன் பாட்டி, cheer up, be positive. உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும்ல, அப்ப நீங்க எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கீங்கன்னு பாக்குறேன். ஹாய் அபி. எல்லாருக்கும் வணக்கம். Hey, Nikhil, welcome. Please come. Nikhil,
நேற்று நடந்ததுக்கு ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஐ நோ தட் ஃபேமிலியில் எல்லாரும் முன்னாடியும் நான் அதை பேசியிருக்க கூடாது. உன்னை தனியாக கூப்பிட்டு பேசியிருக்கணும். நான் உடனே சாரி சொல்லணும்னு உன்னை பார்க்கலான்னு வந்தேன். ஆனால் அதுக்குள்ளே நீ கிளம்பி போயிட்ட. கமான் அபி, நீ சாரிலாம் சொல்ல வேணாம். அண்ட் நீ ராக் ஸ்டார்ன்றதுக்காக நான் அதை சொல்லலை. ஏன்னா நேற்று நீ ஒரு அண்ணனை என்கிட்ட பேசின. அது உன் தங்கச்சி மேலே இருக்கிற பாசம். ஒரு அண்ணனா உனக்கு உன் தங்கச்சி கல்யாணத்து மேலே எவ்வளோ அக்கறை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மாப்பிள்ளை நல்லவனாகவும் இருக்கணும், உன் தங்கச்சிக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும். சொல்லப்போனா நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும் அபி. நேற்று நீ என்னை கேட்டப்ப நான் உன்கிட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்க கூடாது. நீ சொல்கிறது எனக்கு புரியல. நேற்று நீ என்கிட்ட முடியாதுன்னு சொன்னதுக்காக இப்போ ஃபீல் பண்ணுறேன்னு சொல்ல வரியா? இங்க பாரு அபி, அதை நான் எப்படி சொல்லுவேன்? எதிர்பாராத நேரத்தில் நான் எதிர்பார்க்காம ஏதாவது நடந்துருச்சுன்னா என் கண்ட்ரோலை லூஸ் பண்ணிடுவேன். நேத்து நடந்தது கூட அப்படிதான். உன்ன மாதிரி ஒரு ராக் ஸ்டார் உன் தங்கச்சி தரேன்னு சொல்ற. இப்படி ஒரு குடும்பத்தோட எனக்கு சம்மந்தம் கிடைக்குது. அதை கேட்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதான் நான் வாயடைச்சு போயிட்டேன். நான் முடியாதுன்னு சொன்னதுக்காக உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆக்சுவலி அப்பவே நான் உன்கிட்ட உண்மையை சொல்லியிருந்திருக்கணும். உண்மையா? என்ன உண்மை? அபி, என்னை பத்தின ஒரு முக்கியமான விஷயத்த நான் இது வரைக்கும் உன்கிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆனா இன்னைக்கு அதை நான் உன்கிட்ட சொல்லி ஆகணும். அந்த உண்மையை நீ தெரிஞ்சுக்கணும். எந்த உண்மையை பத்தி சொல்ற? அபி, நான் இந்த விஷயத்தை உன்கிட்ட முன்னாடி என்ன அபி, வீட்டுக்கு வந்த கெஸ்ட் நீ இப்படியே எம்பராஸ் பண்ணுவ? ஐ மீன், இவருக்கு குடிக்க டீ காஃபி ஏதாவது கொடுத்துட்டு அப்புறம் பேசலாம்ல. நிகில், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ப்ளீஸ் சிட், கம். நோ நோ நோ, நீ என்கிட்ட சாரிலாம் கேட்க வேணாம். எனக்கு ஃபார்மாலிட்டிஸ் பிடிக்காது. அதோட ஏமாத்துறவங்களையும் பிடிக்காது. இதுக்கு மேலேயே நான் உன்கிட்ட எதையும் மறைக்க விரும்பல. நான் ஆலியாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்னன்னா, நான் ஒரு பொண்ணு மனசார காதலிக்கிறேன் அபி. காதலிக்கிறியா? யார? ஐம் சாரி நிகில், நான் இது வரைக்கும் உன்னை யார் கூடயும் பார்த்ததில்ல. அதனால நீ எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் அட்டன் பண்ணும்போது கூட தனியாக தான் வந்திருக்கேன். ஒருவேளை எனக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஆலியா பற்றி நான் உங்ககிட்ட பேசியிருக்கவே மாட்டேன். அந்த பொண்ணு யார், எங்கே இருக்கா? ஹூ இஸ் தட் லக்கி கேர்ள்? அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கா அபி. இங்கே தான் இருக்கான்னா? தனு, தனு? ஆமா அபி, தனு கூட இந்த உண்மையை உன்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டா. நான் காதலிக்கிற பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியணும்ல. அவ தனுவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். உனக்கு ஞாபகம் இல்லையா? சில வருஷத்துக்கு முன்னாடி உன் கூட ஒரு ஃப்ரெண்டு வந்திருந்தா. அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளை அறிமுகப்படுத்த சொல்லி நான் கூட உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். அவளை பார்த்தா உனக்கு ஞாபகம் வரும். சொனாலி, ஞாபகம் வந்துச்சா?